திருவள்ளூர் மாவட்ட செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் பேரம்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த 1974ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்ட வருவாய் ஆட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினர் புதிய மருத்துவமனை கட்டுமானத்திற்காக அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 இடங்களை ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இது அரசு பள்ளி வளாகத்தில் மருத்துவமனை கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இது அரசு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த மப்பேடு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். செய்தியாளர் ராஜேஷ் பாபு. என்னுடைய பெயர் சதீஷ். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் நானு. முன்னாள் மாணவர் இந்த பள்ளியில நானு. அதாவது கிட்டத்தட்ட இந்த பள்ளி பாத்தீங்கன்னா ஒரு 65 ஆண்டு காலமாக இயங்கக்கூடிய பள்ளி. இருக்கின்ற ஒரு 20 கிராமங்களில் இருந்து இந்த பள்ளியில் வந்துதான் மாணவர்கள் படித்து செல்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் 1200 மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான இடம் வசதி கூட இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கிராமத்திற்கு மருத்துவமனை கொடுத்திருக்கின்றார். மருத்துவமனை கொடுத்ததுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி.டி. ராஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கிராமத்திற்கு மருத்துவம் தேவை, ஹாஸ்பிட்டல் தேவைதான் எங்களுக்கு. ஆனா ஒரு பள்ளியில் ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு பள்ளியை ஹாஸ்பிட்டல் கட்டுறது எங்களுக்கு இது சரியா படல. அதனால இந்த ஹாஸ்பிட்டல் மாற்று இடங்கள் எத்தனையோ இருக்கு கிராமத்துல. மாற்று இடத்தில் கட்டி கொடுத்தால் அது நன்றாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய போராட்டமாக இருக்கின்றது. இங்க ஹாஸ்பிட்டல் வர்றதுனால இங்க 1000 மாணவர்கள் படித்தார்கள். மருத்துவம் பார்க்க வர்றதுனால மாணவர்களுக்கு எந்த நோய், அதாவது மருத்துவத்தால சரியாகிறவங்களும் இருக்காங்க. அந்த மருத்துவத்தின் மூலமாக சில நோய்கள் தொற்று ஏற்படும் சூழ்நிலையும் மாணவர்களுக்கு இருக்கின்றது. இதில் கருத்தில் கொண்டு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும், தமிழக முதலமைச்சர் அவர்களும், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், ஆட்சித்தலைவர் அவர்களும், மாவட்ட டிஆர்ஓ அவர்களும், மாவட்ட தாசில்தார் அவர்களும் முறையாக இதை ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து இந்த இடத்தில் கட்டக்கூடாது, மாற்று இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்பது கிராமத்தினுடைய சார்பாக எங்களுடைய கோரிக்கையாக இதை நாங்கள் செய்கின்றோம், போராட்டமாக செய்கின்றோம்.